இந்த 3 பேர் சேர்த்து கொடுத்தால என்ன சொல்றாங்க என்ன சொல்லி இந்த 10 பேருக்கு கொடுக்கும்போது இவங்க சேர்த்து சந்தேகப்பட்டாங்க. அப்புறம் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தியா பத்திரம் பதிய முடியாது. அப்புறம் நீங்களும் என்எஸ்சி அவங்க போயிட்டு போட்டு இப்படி இப்போ ஒரு நாட்டு இந்த சீசன்ல புது சீசன் விளையாட்டு அதே பேர் வருவாங்க. அந்த ஜனநாயக எப்படி புது சீசன் நின்றோம் ஆனே வரமாட்டாங்க விளையாட இப்போ நான் வந்துருக்கோம். இதுக்கு ஒரு தடுப்பூசியை மொத்தமா போட்டு யாரை இதுக்கெல்லாம் 3 மாதம் தான் எங்களுக்கு வேலை இருக்கு சொல்லுவாங்க. கிளி போட்டு சாயங்காலம் போடும் சரிங்களா? அதுக்குள்ளதான் இந்த எச்சரிக்கை தெரியாது. எங்களுக்கு இருக்கிற 9 பேர் பக்கத்துல இருக்கிற அப்பா இருக்கான். இவங்க எச்சரிக்கை ஒண்ணு ரிலீஸ் பண்ண முடியாது. இவனை நாங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்டா மாத்திட்டாங்க. மக்கள் சேவை கிடையாது. இது ஒரு கஸ்டமர் ப்ராடக்டா மாத்திட்டாங்க. எச்சரிக்கைக்காக ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போடுக்காரங்க என்ன பண்ணாங்க ரெகுலரா தான் பண்ணாங்க. அப்போடுக்காரங்க எச்சரிக்கைக்காக பார்த்து நாமும் அதிகாரம் இருக்கு அவன் என்ன பண்றான் ஒட்டுமொத்த வக்கு நிலங்கள் எல்லாம் கணக்கெடுக்கும். ராத்திரி பகலா வேலை செய்யும். ராத்திரி பகலா வேலை செஞ்சு 560 சாகுபடியாளர் அலுவலகத்துக்கும் இந்த நிலங்களை எல்லாம் பதியக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த நிலங்களை பதியக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாள்ல மொத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும். 3 நாள்ல யாராலையும் பதிய முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணம் வச்சிருப்பான், நல்லது கெட்டது வச்சிருப்பான், பத்திரம் இருப்பான். நேற்று வரைக்கும் வக்கோடு நோட்டீஸ் வந்திருப்பான் அப்படின்னு. இப்போ வக்கோடுன்றது ஒரு தனி சட்ட அதிகாரம் இருக்கு. அவங்க நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்கணும்னா டைரக்டா ரெஜிஸ்டர் கொடுக்குறாரு. ஐஜி ரெஜிஸ்டர் சென்னையில் இருக்காரு இல்லையா, அவருக்கு கொடுக்கணும். அவர் தான் அவங்க கொடுக்கணும். நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசணும், உங்க மகன்கிட்ட பேசணும், மகன்கிட்ட பேசணும், உங்ககிட்ட சொல்லணுமா நான் டைரக்டா பேசணும். சார் உங்க சொல்றது புரியுங்களா? சொல்லுங்க சார், நான் உங்க வீட்டுல பேசுறேன் சார், நேரா உங்ககிட்ட நான் பேசுவா செப்பட்டு தனி முடியுங்க என்ன பண்ணுங்க என்ன சொல்றாங்க அதான் அதிகாரம். இந்த வக்கோடுக்காரனுக்கு மண்டை பரப்பு ஆயிடுச்சு. வக்கோடுக்காரன் என்ன பண்றான், நேரா 560 சார்பதிவாளருக்கு பதியக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அதிகாரம் மாவட்ட பதிவாளர் சொல்லணும், அல்லது மாநில பதிவுத்துறை தலைவர் சொல்லணும், அல்லது துணை பதிவுத்துறை தலைவர் சொல்லணும். எல்லா ரெஜிஸ்டரோட முடிவெடுக்க முடியாது. இந்த சட்ட குழப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தினார். தமிழ்நாடு ஏற்படுத்தினார். இதுல ஒரு பிராமின் திருச்செந்துரை எங்க தெரியுங்களா? காவேரி திருப்பராய்த்துறை போட்டு திருச்சி அங்க ஒரு 5 பேர் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் பதிவு கூடாது. இந்த ஊரே அவங்க வர்க்கோடுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க கோயிலுக்கு நாங்க அங்ககாரையா எப்படியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியா ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது யாரு? இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவது யாரு? இந்த நாடு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடுவது யாரு? யாரு லீகம் வகுத்து கொண்டிருக்கிறது? பிராமண சமுதாயம் தான் லீகம் வகுத்து கொண்டிருக்கிறது. அந்த அவனுக்கே நோட்டீஸ் கொடுத்தான். அவன் கொடுத்தான். அவன் வெகுண்டு இருந்துட்டான். நேரா டெல்லிக்கு போனான். டெல்லியில போய் பேசினான். இந்த பாப்பா நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கே நோட்டீஸ் கொடுத்தாங்க. பக்கோடு இவன் இது கோயில், இது குளம், இது ஊரு இதெல்லாம் பார்த்து டிடிபி அடி 560 மொத்தமா அனுப்பு ரெக்கார்ட பாரு. பணம் வெறி, ரியல் எஸ்டேட் வெறி, பக்கோடு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியா மாதிரி நோட்டீஸ் அப்போ அங்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரம் பார்லிமெண்ட் போய் உட்காந்து அந்த சட்டத்துல இனி நோட்டீஸ் அனுப்பக்கூடாது, இனி கலெக்டர் தான் நோட்டீஸ் அனுப்பணும் திருத்தம். இந்த சட்ட திருத்தம் வகுப்பு சட்ட திருத்தம் நடந்ததுக்கு காரணமே தமிழ்நாடு அரசுடைய வக்கோடு தான். அவன் பண்ண சட்டவிரோத செயல் தான். முறையா கண்டுபிடிச்சு ஃபீல்டுல யாருக்கு பார்த்து பண்ணணும். இது பெருந்துறைன்னு ஒரு ஊர்ல மொத்தமா நோட்டீஸ் இருக்காங்க. ஊருக்கே பத்திரம் ஆகாது அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வேளாளர் சமுதாயத்துல கேகேசி பாருன்னு ஒருத்தர் நின்னாரு. அவங்க அண்ணன் டாக்குமெண்ட் ரைட்டர் அவங்க அண்ணன் முருகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அண்ணன் நீங்க வந்து இது என்ன கேம்பெயின் பண்ணுங்க. நான் போய் பேசி அங்க இருக்கிற டாக்டர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு என்னன்னா வரைய அரசலாக கொஞ்சம் இடம் பெருந்துறையிலிருந்து கருமாண்டி செல்லிப்பாளையத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் இடம் கருமாண்டி செல்லிப்பாளையம்
பாளையத்திலிருந்து பெருந்துறைக்கு கிளப் ஆயிருக்கு. இந்த தகவலை 11 பழைய ரெக்கார்ட்ல எழுதிட்டேன். நீ இவரு வக்கோட இடம் சொல்றது 1890 சொல்றாரு. பழைய சர்வே நம்பர் பெருந்துறையில வராது. ஏன்னா அதெல்லாம் கல்வாணி சொல்லி பார்த்து போயிடுச்சு. உனக்கு பழைய சர்வே நம்பருக்கு புதிய சர்வே நம்பர் என்னன்னே உனக்கு தெரியாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ட. அன்னைக்கு பழைய சர்வே நம்பர்னா இன்னைக்கு அது வேற சர்வே நம்பர் மாறி கொகரன்ஸ் தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இன்புட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க குழம்பி நின்றான். விருதாச்சலத்துல இதே போல போய் உட்காந்து அவங்க கூட பேசி விருதாச்சலத்துல ஆர்டிபிஸ்ட் வேலை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து. அப்போ வக்கோடுக்காரங்க நான் என்ன செஞ்சேன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு சொல்றாரு தச்சல்னு சொல்றது. வக்குனா வந்து நம்ம டெடிகேட் பண்றது, டெடிகேட் பண்ணி தச்சல்லாம் சாத்தான இருக்குது. நான் வக்கோட தச்சல் போடுறது. ஏன்னா இந்து அறநிலைத்துறையா அறநிலை இல்லாத துறையா அவன் சாதகமா பண்றான். நீ வந்து உனக்கு என்ன வேலை, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பண்ண. இந்த நான் பேசி முடிச்சுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு திருச்சியில இருந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்துட்டு நாங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறோம், இது சம்பந்தமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு இன்புட் கொடுங்க. சரி பரவாயில்ல ஒழிஞ்சுப்போம், ஆர்எஸ்எஸ் காரர் எதை வச்சு அடிச்சா என்ன நானே இன்புட் எந்தெந்த ஊர்லாம் பக்கோடுக்காரங்க தப்பு தப்பா அப்பாருங்கள பத்திரம் போட முடியாம பண்ணலான்னு ஒரு எழுதி கொடுத்து நீ பாத்துக்க பண்ண சொல்லி வச்சுருக்கேன். ஆக என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு நிலம் கிடையாது, மக்களுக்கு நிலம் கிடையாது. இனி மக்களை வந்து இனி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர் மாதிரி இனி 100 வருஷம் லீஸுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. லேண்ட் வந்து அப்படி ஒரு ப்ராடக்டா அவங்க மாத்திட்டு வராங்க. அதனால உரிமைகளை அவர்கள் இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா உரிமைகள் இருக்கிற உரிமைகளை நாம் பெற்றெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு முதல்ல விழிப்புணர்வு. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நமக்காக ஆரம்பிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட், ஆனால் வேலைகள் எதுவுமே நமக்காக செயல்படவில்லை. இங்க படிச்சுட்டு போன ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா அரசு ஊழியர்களா இருக்கட்டும், நமக்காக நம்ம நலனுக்காக வேலை செய்யறோம். ஆனா அவங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா நீ வந்து அரசாங்கத்தை ஆக்கிரமிச்சு, நீ ஆக்கிரமிச்சு, நீ அரசாங்கத்தை ஆக்கிரமிச்சு. அரசுக்கு யார், அரசு யாரு? இது மக்கள் அரசு தானே. ஒருத்த வீடு கட்டுவதற்காக ஒரு வீட்டுக்காக அவன் இருந்தானா ஆக்கிரமிப்பு நிராசை. ஒரு வீடு கட்டுறான்ல, நான் வீடு கட்ட வாழ போறேன், விவசாயம் பண்றேன், ஒரு 1/2 ஏக்கர்ல 1 ஏக்கர்ல விவசாயம், அதெல்லாம் ஆக்கிரமிப்பு. ஆனால் அங்கு எப்படி மனநிலை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அரசு சொத்தை காப்பாற்ற வேண்டும், அரசு நிலத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களை எளிமையா பிடிக்கிறாங்க. பெரிய ஆளுங்கிறதுனால கொடுக்கவே முடியல. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை வாங்கிறாங்க. ஆக தமிழகம் முழுக்க மரணிப்படை இந்த பிரச்சனையெல்லாம் நான் பொதுவா எல்லா ஊர்லயும் பேசுறேன். எக்ஸப்ட் பஞ்சமலம், என்னது பஞ்சமலத்தோட நான் பேசுறேன். பஞ்சமலத்துல பேசுறவங்க கூட பின்னாடி இருந்து வேலைகள் செய்துட்டு இருக்கு. வெளிப்படையா ஒரு பஞ்சமலத்துக்கு வேலை செய்யற ஆக்டிவிட்டிஸ் தான் வெளியே அது நிற்கவே இல்லை. ஆனால் பஞ்சமலத்தை எப்படி நீக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், எப்படி ரெக்கார்டு எடுக்கணும், அதற்கு பயிற்சி கொடுக்குறேன். வேலை செய்யற பின்னாடி இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். பஞ்சமலத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடையார் ஆக்கிரமிச்சார். பஞ்சமலத்தை பாதுகாப்பு ஆக்கிரமிச்சார். உடையார் போய் என்ன பண்றாரு, இட்டு போடுறாரு. என்ன பண்றாருன்னா, நான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாலும் என்னுடைய பிரதிவாதி சட்டத்துக்கு உட்பட்டு தான் எனக்கு காலி பண்ணுமே தவிர என்ன அராஜகமா காலி பண்ணக்கூடாதுன்னு செய்வாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நான் பஞ்சமலத்தை நான் ஆக்கிரமிச்சிருந்தாலும், நான் சட்டப்படி சட்டவிரோதமா நான் ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாலும் என்னை சட்டப்படி தான் காலி பண்ணணும். ஆளுகளுக்கு வந்து போராட்டங்கள் நான் பண்ணி என்னை மிரட்டி உயிர் போராடாது ஒரு அழகா ஒரு ஆட்டை வாங்கி ஜம்மு வச்சிருக்கேன், பேப்பர் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதனால சொன்னேன், நமக்கு அந்த மாதிரி பேப்பர் வாங்க தெரியுதா? நாம சட்டப்படி எங்கேயாவது ஆக்கிரமிச்சுட்டு சட்டப்படி தான் நீ வந்து என்னை காலி பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியுதா? நீதித்துறை அணுகிறதுக்கு காஸ்ட்லியா இருக்குது. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வீட்டுக்கு போனா 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒரு வேலையை கொண்டு போய் சொல்லுது. அதை 50,000 குறைச்சேன். நான் என்னது அதை 50,000 குறைச்சேன். நாங்களே போய் நாங்களே கட்டி நாங்களே வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்து வேலையை போய் செஞ்சு எல்லாத்தையும் குறைச்சி ஹைகோர்ட்டா அதை குறைச்சி சாமானியனுக்கு அதை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு என்னோட சிஸ்டம்ல எனக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாயிருக்கு, எனக்குன்னு ஒரு
ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. அவங்கள வச்சு அதை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆக தமிழகம் முழுக்க நிறைய நில சிக்கல் இருக்கு. ஒரு நாள்ல பேச முடியாது, ஏன்னா பேசிக்கிட்டே போகலாம், பூமி தானம் பேசிக்கிட்டே போகலாம், ரைட்டுங்களா? சட்டவிரோதமான நோட்டீஸ் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது மோசடி. ஒரு வருவாய்த்துறை அதிகாரி தன்னுடைய கணக்குல அவனே திருத்தி ஒரு கணக்கை திருத்தணும்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரி உத்தரவிடும். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் கணக்கு மாற்றணும். எந்த விஓவும் எந்த சர்வே ஆட்களும் மண்டலத்துறை வட்டாட்சியரும் அவங்களால சகப்பு பேடாத எந்த உத்தரவுமே இல்லாம கடந்த 20 வருஷமா சுழிச்சு வேற ஒருத்தர் பேரை லஞ்சத்துக்கு எழுதி அதுல கம்ப்யூட்டர் பட்டா ஏற்றி அதன்படி உருவாக்கி, ரைட்டா, சொந்த நிலங்களை நிலத்தை பத்தி அறிவில்லாம எழுதுறது. வெளியூர்ல இருக்கிறவன், சொந்த கிராமத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டவன், வெளியூர் போய் குழந்தை போனவன்லாம் அவன் ஊர்ல இந்த கிராம கணக்கனோட பேனாவால வீழ்த்தப்பட்டவனானது, பேனாவால முழுக்க முழுக்க வீழ்த்தப்பட்டவனா. அப்போ அதெல்லாம் புரிய வைக்கிறேன். கணக்கை எப்படி பார்க்கணும், கணக்குல சுழிச்சிருக்கா, உத்தரவு இருக்கா, அதை நீ எப்படி பார்க்கணும், ஆர்டிஐ எப்படி போடணும், தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமா நிலத்தை நீ எப்படி செக் பண்ணிக்கணும், எல்லாம் அவங்களுக்கு நான் சொல்றேன். டிஆர்ஓ கிட்ட நீ எப்படி அப்பீல் போடணும், அங்க போய் நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். என் ஆபீஸ்ல சின்ன மூட்டு ஒரு தற்காலிக கோப்பு மாதிரி வச்சு அவனுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன். அப்பா நீ இந்த மாதிரி தான் பேசணும். இப்படி இந்த அரைகுறை நீதி மோசடி பண்றதுல வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த பதிவுத்துறை அதிகாரிகளும் அதிகமா இருக்கு. சமீபத்துல ஏற்காட்டுல ஒரு 150 ஏக்கர் இடம், ஒரு ஏக்கர் 30 லட்சம் ரூபாய் மதிப்பு, 150 ஏக்கர் இடம் போலியா உயிர் எழுதி பத்திர ஆபீஸ்லயே வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கோம். பத்திர ஆபீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்லாம் உண்மையான டாக்குமெண்ட் நினைச்சிருக்கு. பத்திர ஆபீஸ்ல இருக்கிற பத்திர ஆபீஸ விலைக்கு உள்ள சொருவி போலி உயிர் சொருவி அதன்படி மோசடி பண்ணு. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2 ஜேல நான் உள்ள போய் பார்த்து புக்கை பிரிச்சு பார்க்குறேன். புக்கை பிரிச்சு பார்த்தா பக்கம் 61, 62, 63 பிரிண்ட் ஆயிருக்கு. இவன் சொருகுன உயிர் மறுபடியும் 61, 62, 63 பேனால எழுதிருக்கு. என்னப்பா உள்ள மறுபடியும் இந்த இடைச்சர்கள் தெளிவா தெரியுது. அப்ப நாம சொல்ற இந்த மாதிரி மோசடி பண்றீங்களா? பதிவுத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாஃபியாக்களோடு சேர்ந்து, மாஃபியா அரசு ஒரு பக்கம் திருடுது, நிலத்தை விட்டு வெளியேற்று நிலவுடங்கள் இருந்து மாஃபியாக இருந்து சாமானியமாக மாட்டிக்கிட்டு நில பதவிப்பாளர்களை மாட்டிக்கிட்டு விவரம் தெரியாம இருக்கிறான். அப்ப அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, அடிப்படை நில உரிமை ஆவணங்கள் என்ன, எல்லாத்தையும் நான் ஒரு பயிற்சியாக வகுப்புகளாக தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இது போன்ற வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்ல நான் தமிழ் சொல்றேன். அண்ணன் இந்த கடந்த ஒரு கம்யூனிஸ்ட் மீட்டிங்ல கூப்பிட்டுருந்தாங்க பேச சொல்லி, அவர் என் கூட வகுப்புக்கு வந்தாரு. அண்ணன் எங்க மீட்டிங்ல பேசுறீங்களான்னாரு. நான் போய் பேசுறேன். சிவகுமாரன் அப்ப என்ன பார்த்தாரு. அண்ணா நீங்களும் இங்க இந்த மாதிரி வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படி தொடர்ந்து செய்கிறோம். ஆக ஒன்னே ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு முழுக்க நீங்க நிலம் சம்பந்தப்பட்டதுல விழிப்புணர்வோடு இல்ல, நில உரிமை ஆவணங்கள்ல விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நில மாஃபியாக்களாலும் அரசு எந்திரத்தாலும் உங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படும். எனவே அதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் வருமுன் காப்பது மிக சிறப்பானது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் அடுத்த முறை சொல்கிறேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில்